இப்ப நம்ம தினகரன் பக்கம் போவோம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு யார் தலைமைங்கிற விவாதம் தேர்தல் முடிகிற வரைக்கும் முடியாது போல. அந்த கூட்டணியில இருக்கிற டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தான் தலைமைன்னு சொல்லிட்டாரு. கூட்டணிக்கு யார் தலைமைங்கிறதுலயே குழப்புறீங்களே அப்படி இருக்கு. தமிழ்நாட்டில் மாற்றம் வருவதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவின் டெல்லி தலைவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதே பாஜக தலைமையிலான கூட்டணி என்பதை உங்கள் வாயிலாக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கின்றனர். அதிமுக கூட்டணி என்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி வெர்சஸ் திமுக கூட்டணி என்றுதான் இருக்கும். அவர் சும்மா டெல்லிங்கிறார். ஏன்னா இவங்க டெல்லியில ஏற்கனவே 2004-14 அப்ப பணம் கொளிக்கும் போர்ட்போலியோக்களை வாங்கி எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு அவப்பெயர்களை உண்டாக்கியார்கள் என்று தெரியும். டிடிவி தினகரன் இப்படி பேச இவங்களுடைய பேச்சுவார்த்தை நாளுக்கு நாள் தொடர்ந்துகிட்டே இருக்குதான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களை தாக்குற மாதிரி திமுக ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. அதாவது திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு நடக்கிறதுக்கு இடையில முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுல வேகமா போயிட்டாரு. திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவங்களோட முதலமைச்சர் ஸ்டாலின் 4வது நாளா நேர்காணல் நடத்திட்டு இருக்காரு. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து விருப்ப மனு போட்டவங்களோட நேர்காணல் நடத்தி இருக்காரு. தொகுதி கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு மட்டும் இல்லாம முக்கியமா தேர்தலுக்கு எவ்வளவு செலவு செய்வீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த நேர்காணல்ல அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, ராணிப்பேட்டை, காந்தி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. இதுக்கு இடையில தேர்தல்ல போட்டியிட விருப்பு பட்டியல் கூட்டணி கட்சிகள் திமுக தலைமை கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திங்கட்கிழமைக்குள்ள கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க திமுக தீவிரமா இறங்கிட்டாங்க. திமுக களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம வேற விஷயத்துக்கு போயிருவோம். முதலமைச்சர் ஒரு பக்கம் வேட்பாளர்களை தேர்தலை நடத்துறாங்க. இதுக்கு இடையில தாவேகாவுக்கு விஜய் 2வது கட்டமா நேர்காணல் நடத்துறாரு. தர்மபுரி, ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 50 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்ய விஜய் 2வது கட்டமா நேர்காணல் நடத்த இறங்கிட்டாரு. முதற்கட்ட நேர்காணல்ல 30 சட்டமன்ற தொகுதியில போட்டியிட வேட்பாளர்களை உறுதி செஞ்சுட்டாராம். சென்னை பனையூர்ல இருக்கிற கட்சி அலுவலகத்துல விருப்ப மனு போட்டவங்க இல்லாம கட்சிக்காரங்களும் வழக்கம் போல கூட்டமா வந்துட்டாங்களாம். சேகர்பாபு உள்ளிட்ட எல்லாருமே தொகுதி மாறலான்னு பேசிட்டு இருக்காங்க. பவளையுள்ள பாப்பாவுக்கு அப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் 70 வருஷ கட்சிக்கு தொகுதி மாறலான்னு பேசிட்டு இருக்காங்க. பெரும்பாலான இன்னைக்கு இருக்கிற திமுக அமைச்சர்கள் தொகுதியை மாற்றலாமான்னு தமிழக வெற்றி கழகத்தால் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் பவளையுள்ள பாப்பாவுக்கு என்ன பிரச்சனையா தொகுதி அந்த தொகுதியில இருக்கிறதுக்கு? அவரு தொகுதி மாறி வேற தொகுதியில போலாமா? எது சேஃபஸ்ட் தொகுதின்னு பாக்குறாரு. எதை பார்த்தாலும் சென்னையில் அனைத்து தொகுதிகளிலும் எதுவுமே சேஃபஸ்ட் தொகுதி கிடையாதுன்னு திமுக நிர்வாகிகள், திமுக அமைச்சர்கள் அனைவரும் வேற தொகுதியில மாறுறதுக்கான சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு சென்னையும் அதை சுற்றி இருக்க எந்த தொகுதியும் சேஃபஸ்ட் கிடையாது. அதை அவங்க தேர்தல் களத்திலேயே புரிஞ்சுப்பாங்க. இப்ப அவங்களுக்கு அதனாலதான் எந்த அசஸ்மெண்ட்டும் செய்ய முடியாம இருப்பாங்க. எந்த தொகுதியில போறதுன்னே தெரியல இருக்கிற அமைச்சர்களுக்கு. அதனால அவர் இதே மாதிரி பேசிட்டே இருக்கோம். மக்கள் கரெக்டான நேரத்துல என்ன செய்யணும். இப்ப கட்சி ஆரம்பிச்ச தாவேகா கூட 2வது நாளா நேர்காணல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா பெருமையான பழமையான கட்சின்னு சொல்லப்படுற அதிமுக இன்னும் முடிவு பண்ணாம டெல்லிக்கும் சென்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னத்த சொல்ல, அப்படிதான் இருக்கு இந்த விஷயம்.